1986ஆம் ஆண்டு மார்கசீஷத்தின் பௌர்ணமி நாளன்று பாபா ஆஸ்துமாவால் அவதிப்பட்டார். மூச்சு விடவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். கடவுளே, என்னால் தாங்க முடியவில்லையே. பாபா, எங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் மருத்துவரை அழைக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், நான் தாங்கியே ஆக வேண்டும் இந்த ஸ்தூல சரீரத்தால். ஆனால் இப்போது உண்மையாக தாங்க முடியவில்லை. மால்சபதி, நான் என்னுடைய ஆத்மாவை மேலே எழுப்பி சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும். என்னுடைய உடலை 3 நாட்களுக்கு பாதுகாக்கவும். என்னை அசைக்காதீர்கள், என்னை கூப்பிடாதீர்கள். என்னுடைய உடலை அந்த மூலையில் புதைத்து விடுங்கள். ஒரு மூலையை சுட்டிக்காட்டியபடி பாபா அசைவற்று போனார். மூச்சும் நாடியும் நின்று போயின. செய்தி பரவிய போது எல்லோரும் மசூதியை நோக்கி ஓடி வந்தார்கள். மால்சபதி மட்டுமே அமைதியாக இருந்தார். பாபா, எங்களை விட்டு ஏன் பிரிந்தீர்கள் பாபா? நிறுத்துங்கள், அமைதி. பாபா மீண்டும் வருவார். பாபாவின் ஆணைப்படி அவர் உடலை புதைக்காமல் மால்சபதி பாதுகாத்து நின்றார். பாபாவின் தலையை தன் மடியில் வைத்து 3 நாட்களும் அவர் காத்திருந்தார். பாபா மீண்டும் வரமாட்டார் என்று மக்கள் கதறி அழத் தொடங்கினர். ஆனால் மால்சபதியோ அமைதியாகவே இருந்தார். மால்சபதி, பாபா இறந்து விட்டார். அதற்கான சடங்குகளை நாம் தான் செய்ய வேண்டும். நிறுத்துங்கள், அறிவிழக்காதீர்கள். பாபா எங்கும் போய்விடவில்லை. அவர் உடலை தொட முயற்சி செய்யாதீர்கள். அனைவரும் வற்புறுத்திய போதும் மால்சபதி தன் செயலில் உறுதியாக இருந்தார். பாபா தான் திரும்பி வருவதாக கூறியிருக்கிறார். அவர் உறுதியளித்திருக்கிறார். நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 3ஆம் நாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு பாபாவின் உடலில் அசைவு ஏற்பட்டது. அவருக்கு மூச்சு திரும்பியது. கைகால்களை நீட்டி கண்ணை திறந்து பார்த்தார். பாபா வந்து விட்டார். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். மன்னியுங்கள் மால்சபதி, நீங்கள் தான் பாபாவை திரும்ப கொண்டு வந்தீர்கள். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மால்சபதியின் மனம் தளரா பாதுகாப்பினால் அதற்கு பிறகு 30 வருடங்கள் பாபா நம்மோடு இருந்தார். பாபாவின் இறுதி 1918 அக்டோபர் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ஸ்ரீ சாய்பாபா தம் பூத உடலை துறந்தார். பாபாவின் எளிமையான உபதேசங்கள் மக்கள் மனதில் அதிசயகரமான மாற்றங்களை உருவாக்கின. பலர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர். பலரும் பக்தி மார்க்கத்தில் வந்தனர். பலர் தெய்வீக நிலையை அனுபவித்தனர். தமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் பலத்தையும் துறந்து சமுதாய நலனுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் பாபா. அவர் மதங்களை வேறுபடுத்தி காணவில்லை. ஏழையையும் பணக்காரர்களையும் ஒன்றாகவே கண்டார். அவருடைய தெய்வீகத் தன்மையால் எண்ணற்ற மக்களின் வாழ்விலே ஒளியேற்றினார். பாபா இறந்தபோது உலக மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஷிர்டி கண்ணீரால் நிறைந்தது. பாபா மறையவில்லை. அவர் ஸ்தூல உடல் தான் மறைந்தது. நம்பிக்கையோடு பாபாவை அழைத்தால் நம் முன் அவர் இருப்பதை உணர முடியும். பாபா தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். பாபா நம்முடன் இருந்தார். இப்போதும் நம்முடன் இருக்கிறார். என்றும் நம்முடன் இருப்பார். நான் உங்களுடன் இருந்தேன், இப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், என்றும் உங்களுடன் தான் இருப்பேன்.